தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். Turn to book of Psalms, Psalm 73. சங்கீதம் 73வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 73 வசனம் 1 கடைசி மட்டும் வாசிக்க கேட்போம். ஒருவர் நீங்கள் சங்கீதம் 73 வசனம் 1 கடைசி வரை நாம் வாசிக்க கேட்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கு என் அடிகள் சறுக்குவதற்கு சற்றே தப்பிற்று. துர்மார்க்கரின் வாழ்வை நான் கண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கம் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரர் பாடும் வருத்தத்தினால் அகப்படுகிறார்கள். மனுஷர் அடையும் உபாதிகளை அடையார்கள். ஆகையால் பெருமை சரபணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுபடாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதில்லை, அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானமட்டும் எட்டு பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழி அருகே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கும் அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி உணர்வு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துர்மார்க்கர். இவர்கள் என்றும் ஜீவிகளாக இருந்து அஸ்திகளை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையினால் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாசிக்கப்படும் காலைதோறும் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொல்வேன். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகள் சந்நிதிக்கு துரோகி ஆவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணராமலும் அது என் பார்வைக்கு விசனமாக இருக்கிறது. நிச்சயமாக நீ அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். பயங்கரமாக அழிந்து நீர் மூலமாகிறார்கள். நித்திரை தெளிவுடனே சொப்பனம் ஒளிந்து போவது போல ஆண்டவர் நீர் விழிக்கும் பொழுது அவர்கள் வேஷத்தை இகழ்வீர். இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளத்திரங்கள் எல்லாம் குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடன் ஆனேன். உமக்கு முன்பாக மிகவும் போலி ஆனேன். ஆனாலும் நான் எப்பொழுது உம்மோடு கூட இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு வேற விருப்பமும் இல்லை. என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மழையும் என் பங்குமா இருக்கிறவர். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிறவர் அனைவரும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. My sermon title is Breaking Free from Envy and Resentment. பொறாமையிலிருந்து மனக்கசப்பிலிருந்து விடுபடுங்கள். இங்கே நம்ம வாசிக்கிறோம் Psalms 73, ஆசாபின் சங்கீதம். சாமிஸ், சன் ஆஃப் ஏசப். இந்த ஆசாப்பின் சங்கீதம் பிரியமானவர்களே, இவர் தாவீதின் காலத்தில் இருக்கிறவர். தாவீதின் காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி. இவர் எழுதின சில பாடல்கள் நீங்கள் 2 ராஜாக்களில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது, இஃப் யூ கோ டு 2 Kings, யூ கேன் see ஆசாப், டேவிட் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. 2 Kingsல நீங்கள் 2 ராஜாக்களில் நீங்கள் பார்க்கலாம், அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ஆசாப் ஒரு தீர்க்க தரிசி.
அவர் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது பிரியமானவர்களே எப்படி எழுதுகிறார்? இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறாரு. ஆமென். பிரியமானவர்களே தொடர்ந்து, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும், வசனம் 2ல், என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. இவர் யாரை பற்றி சொல்றாரு? பிரியமானவர்களே 3வது வசனத்தில் துன்மார்க்கர்களை பற்றி சொல்றாரு. Nowadays, பிரியமானவர்களே இன்றைய காலத்தில் நம்முடைய சிந்தனைகளிலிருந்து அரண்களை நிர்மூலமாக்க விடுபட நம்மளுடைய பலவீனங்களிலிருந்து we have to break free from weakness from our strongholds. இந்த 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 நம்முடைய சிந்தனைகளை சில நம்மை மட்டுப்படுத்துகிற, நம்மை தாழ்த்துகிற, சிலருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறோம். சிலர் கட்டுகளில் இருப்பாங்க, சிலர் கவலையில் இருப்பாங்க, கசப்பட இருக்கிறாங்க, சிலர் கடனில் இருக்கிறாங்க, சிலர் வியாதியில் இருக்கிறாங்க, சிலர் கோபத்தில் இருப்பாங்க. பிரியமானவர்களே இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுபட கர்த்தர் நமக்கு இந்த சாயங்கால வெளியிலே உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே இந்த சாம் 73ல் இந்த ஆசாப் இருக்கிறார்ல, இவர் என்ன செய்கிறாரு? கசப்பு, ஒரு பொறாமை வருகிறது. வாசிக்க கேட்போம். வாசிங்கள் 2வது வசனம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், வாசிங்க, வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். பொறாமை வருது, ஜெலஸா இருக்குது. நம்ம பாஷையில் சொன்னால் கருவுறான். அந்த ஆசாப் ராஜா கருவுறார். உள்ளுக்கே என்ன செய்கிறாரு? அட்டே அவன் நல்லா இருக்கிறான், அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், அவங்க சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு நோய் நொடி இல்லை, அவங்கள சுகமாய் வாழ்றாங்க. Why bad things happen to me but the good things happen to others? நல்ல காரியம் மற்றவங்களுக்கு நடக்குது, ஆசீர்வாதமான காரியங்கள் மற்றவங்களுக்கு நடக்குது. இப்படி யாராச்சும் பொறாமையில் கருவி இருக்கிறீங்களா? அவங்கள ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், ஏன் அவங்க இப்படி, ஏன் அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமாதானம், அவங்களுக்கு சந்தோஷம், ஆனால் நானோ பாடுபடுகிறேன், நானும் உபத்திரவத்தில் இருக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், அப்படி என்று இந்த ஆசாப் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேற என்ன சொல்லுகிறார்? வாசிக்க கேட்போம். மரண பரியந்தம், verse 4, 4வது வசனம் வாசிக்க கேட்போம். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. பலன் உறுதியா இருக்குது. பாருங்க, அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. அவர் சொல்றாரு, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த உலகத்தில் பார்த்துட்டு அவர் மனசு கசப்புல, பொறாமையில், ஐயோ எனக்கெல்லாம் கஷ்டம் வருது, அவங்களாம் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி மனசில் புலம்புறார், கேள்வி கேட்குறாரு. ஏன் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, ஏன் என் வேலையில் இப்படி நடக்குது, ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்குது அப்படி என்று இவங்க என்ன செய்கிறாங்க? கோவப்படுறாரு, பொறாமை கொள்றாரு. நல்லவன் கெட்டவனுக்கெல்லாம் நல்லது நடக்குது, ஆனால் நான் சர்ச்சுக்கு வரேன், நான் ஆண்டவர் ஆராதனை செய்கிறேன், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சோதனை வேதனை நடக்கிறது? நீங்க சொல்லக்கூடும், ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு புலம்பல் ராத்திரியில காலையில வேலை செய்யும் பொழுது இப்படி நீங்க புலம்பி தள்ளுறீங்க, ஏன் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது என்று சொல்றீங்க. ஆசாப் இப்படி தான் சொன்னாரு. verse 5 வாசிக்கப்போம், வாசிங்க. நரர்பாடும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதிகள் அடையார்கள். ஆகையால் பெருமை சரபணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, மனமேட்டுமையான கண்கள். அவர்களுடைய இருதயம் விரும்பாததினால் அதிகம் நாடோறுகிறது.
அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். பேசுவாங்க, கொடுமையை பேசுவாங்க, கெட்டதை பேசுவாங்க, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு பேசுவாங்க, இளக்காரமாக பேசுவாங்க, கெட்டதாய் பேசுவாங்க, வெடைப்பாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. வாசிங்க. இருமாப்பாய் பேசுகிறார்கள். இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாயை வானமட்டும் எட்டி பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவர்களுடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? அவங்க காட்டுல மழை பெய்யுது, நம்ம காட்டுல மழை பெய்யல அப்படி சொல்லுவோம். அங்க அவங்களுக்கு காத்தடிக்குது, நம்மளுக்கு காத்தடிக்கல. அதே மாதிரி அவர்களுக்கு தண்ணீர்கள் சுரண்டு வருகிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது, சீக்கு இல்லை, கவலை இல்லை, இப்படி எல்லாம் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா எனக்கோ நான் உபத்திரவத்துக்குள்ள போறேன், கஷ்டப்படுறேன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மனசுல எரிச்சலா இருக்குது, வயிற்று எரியுதுன்னு சொல்லுவாங்க. பார்த்து வயிறு எனக்கு எரியுது பார்க்குறப்ப. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரும் வயிறு எரிஞ்சிங்க, உங்களுடைய வயிறு இன்னைக்கு அணையும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆசாப்பு எங்கே வர்றாரு, இப்படி புலம்புறாரு. ஐயோ, நான் இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மனசு கசப்பு வருது, பொறாமை வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பொறாமை, எல்லாத்துக்கும் கோபம் வரும் தானே, எல்லாத்துக்கும் கசப்பு வருமா? யார் இங்கே கோவப்படாமல்? எல்லாத்துக்கும் ஒரு கோபம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு மனக்கசப்பு வரும், எல்லாத்துக்கும் ஒரு வேதனை இருக்குது. இதில் இயற்கை, இட்ஸ் நேச்சுரல். God has thought the feelings in humans, emotions, அதுக்குள்ள ஆண்டவர் உணர்வுகளை வச்சிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் வர்றது தான். ஆமென். இது என்ன செய்யுது பாருங்க. யாரை பற்றி இவங்க சொல்கிறாங்க? உலகத்தில் நல்ல அறிவாளிகள் இவங்களாம் நல்ல அறிவாக இருப்பாங்க, நல்ல அறிவாய் பேசுவார்கள், திறமைசாலிகள், எந்த காரியத்தையும் அவங்களால செய்ய முடியும். அவங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நீங்கள் பேசினா நீங்கள் தோத்துருவீங்க. அப்படிப்பட்டவர்களை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்லதே நடக்குது, நல்ல ஞானமாக பேசுகிறாங்க, திறமையாக காரியங்களை செய்கிறாங்க. பிரியமானவர்களே, எவ்வளவு திறமையாக இருந்தாலும், எவ்வளவு ஞானமாக இருந்தாலும், ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் ஞானை பைத்தியமாய் தெரிகிறார்கள். ஹல்லேலூயா. பைத்தியக்காரர்கள் ஆண்டவர் ஞானமாய் ஆற்றுகிறார் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பைத்தியமாய் இருந்த நம்ம, மூடனாய் இருந்த நம்மள ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே ஆசை புலம்புறாரு. அவர் சொல்றாரு, வாசிக்க கேட்போம். அடுத்தது என்ன சொல்றாரு? வாசியுங்கள். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவுண்டோ? அவங்க சொல்றாங்க, சொல்லுகிறார்கள். யார் சொல்றாரு? இவங்க துன்மார்க்கர்கள், இவங்க அறிவாளிகள், ரொம்ப அறிவாளி. அவங்கள்ட்டலாம் போய் பேச முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவருக்கு அறிவு இருக்குதோ, ஆண்டவர் தெரியுமா ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்றாங்களாம். ஆமென். ஆனால் ஆண்டவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். நம்ம நினைக்க முடியாது, ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இங்கே உலக ஞானிகள் இங்கே சொல்கிற ராசாப்பு, ஆண்டவருக்கு அறிவு இருக்கா, ஆண்டவர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? ஆண்டவரை பற்றி என்ன சொல்கிறாங்க? புறம்பாய் பேசுகிறாங்க. ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இதோ இவர்கள், அவர்களுக்கு என்ன பேரு? துன்மார்க்கர். ஹல்லேலூயா. அன்காட்லி பீப்பிள். இவங்க யாரு? துன்மார்க்கர்கள். இவங்க கிட்ட போய் நீங்க பேச முடியாது, ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு திறமை இருக்கும், எதையும் சாதிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் கடைசியில் வரும்போது இட் வில் பி ஜீரோ, ஒன்றுமே நடக்காது.
ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, Daniel chapter 2 verse 20. தானியேல் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். என்ன சொல்லப்படுகிறது அங்கே? தானியேல் சொல்லுகிறாரு, அதனால தான் சில பேர் சொல்லுவோம், ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, ஆண்டவருக்கு அறிவு இருக்கா, ஆண்டவர் ஞானம் உள்ளவரா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வேதம் ஆண்டவர் யார் என்று குறிப்பிடுகிறது. வாசிக்க கேட்போம். Who is of God? வாசிப்போம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோஸ்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. For wisdom and might are his. இந்த ஞானமும் வல்லமையும் யாருக்கு உரியது? ஆண்டவருக்கு உரியது. அல்லேலூயா. ஞானத்தில் யாருங்க பெரியவர்? சாலமோனை விட ஆண்டவர் உயர்ந்தவர். அவர்தான் சாலமோனுக்கு ஞானத்தையே தந்தவர். ஆனா இங்க ஆசா புஸ்தகத்தில் இந்த துன்மார்களுக்கு என்ன சொல்றாங்க? ஆண்டவருக்கு அறிவு இருக்குமா, ஆண்டவர் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆண்டவர் ஞானமுடையவர். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்க கேட்போம். 21 வாசிங்க. Daniel chapter 2 verse 21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவரே நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. இந்த திறமசாலிக இவங்க, நான் நல்ல திறமசாலி, நான் சாதிச்சிருவேன், நான் என்று சொன்னாலே பிரியமானவர்களே விழுந்துரும். ஆமென். நான் என்னால் செய்ய முடியும், எனக்கு தான், நான் சம்பாதிக்கிறேன், நான் முதல் இடத்துல இருக்கணும், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் they will be end in zero. ஆமென். you may be, நீங்கள் எந்த வேலையும் செய்யலாம், நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், பிரியமானவர்களே நீங்கள் ஒரு கார்பெண்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு லோரி டிரைவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, துவக்கம் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, முடிவு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த எண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரைட்டான டிசிஷன் எடுத்தா கணக்கான டெஸ்டினேஷனில் போய் நம்ம வாழ்க்கையை முடிக்கலாம். ஐ மீன் ராங்கான டிசிஷன் எடுத்தால் நம்முடைய எண்டு, அந்த டெஸ்டினி ராங்காக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் இந்த ஆசாப் இப்படியாக என்ன செய்கிறார்? பொறாமை, சிலர் கசப்பு, எரிச்சல்லாம் அந்த துன்மார்களுக்கு சில நேரத்தில் நம்மளுக்கும் வரும் இல்லை? இங்கே பாருங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ வேலை செய்கிறோம், ஆண்டவரை பின்பற்றுகிற ஆண்டவரை எனக்கெல்லாம் தீமையாத்தான் வரும், என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய வேலையில், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது, ஏன் எனக்கு நன்மை நடக்க மாட்டேங்குது? பிகாஸ் சம்டைம்ஸ் we undervalue ourselves. இந்த ஆசாப் என்ன செய்தார்? அவரை பார்த்து அவர் தவறா என்ன செஞ்சிட்டாரு? எடை போட்டுட்டாரு. அவர் பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்கல, மற்றவர்களை பார்த்த ஆரம்பிச்சிட்டாரு. வாசிக்க கேட்போம். verse 16, இந்த 16வது வசனத்தில் அவர் சொல்றாரு, வாசிங்க verse 16, Psalms 73:16 வாசிங்க. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து. பாருங்க இன்னொரு ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 14வது வசனத்தை வாசிங்க. நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். 14 வாசிங்க. நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு 12 மன்னிக்கணும், verse 12. இதோ இவர்கள் துர்மார்க்கர், இவர்கள் என்றென்றும் சுகஜீவியாக இருந்து அஸ்திகளை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே. பாருங்க, இந்த துன்மார்க்கு சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணி, இவங்க நல்ல அறிவாளி, இவங்க எப்படிப்பட்டவங்க? நல்லா சம்பாதிக்க தெரிஞ்சவங்க, நல்ல வசதியாக இருக்கிறவங்க எல்லாரும் இல்லை பிரியமானவர்களே.
உலகத்தார சொல்ற, உங்களை சொல்லல, நீங்களும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்க நல்ல வசதி, ஆண்டவருடைய கிருபையினால ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இது துன்மார்க்கரை சொல்றேன் பிரியமானவர்களே. வேதத்தில் ஆசாப் சொல்றாரு, துன்மார்க்கர்கள் ஆஸ்தியோட இருக்கிறாங்க, நல்ல வசதியா இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்க மாட்டேங்குது. எனக்கு ஆண்டவர் அறிந்த நான் நன்மையை செய்கிற நீதியின் பாதையில் நடக்கிற நான், எனக்கு மட்டும் கஷ்டம் வருகிறது என்று இவர் மனசு கஷ்டப்பட பொறாமையில் இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் பொறாமை மனக்கசப்பு வரும்போது அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட், அந்த அரண்கள் நம்முடைய சிந்தனையில் என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், பிளாக் பண்ணிடும். ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, பிகாஸ் நான் ஏதோ பாவம் செஞ்சிட்டேன் போல இருக்கு, ஏதோ நான் ஒரு காரியம் தவறாக செஞ்சிட்டேன் போல இருக்கு, அதனால என் வாழ்க்கையில் இப்படி பின்னாக வந்து கொண்டே இருக்கிறது. கஷ்டம், கஷ்டம், வேதனை, அழுக, கசப்பு. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, 17வது வசனம் verse 17 அவர் சொல்றாரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் verse. வாசிங்க. அதுல என்ன சொல்றாரு, அவர்கள் முடிவை கவனித்து உணராமலும் அவர் முடிவு. எனக்கு சில பேர் காத்திருப்பாங்களே, இவர் என்ன சொல்ல வரனா, அவனுக்கு எப்போ கெட்டது நடக்கிறோம் அதை நான் ஃபீல் பண்ணணும். பாருங்க, ஆசாப்புக்கு என்ன மாரி ஒரு பொறாமை, ஒரு மனக்கசப்பு. அது வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், காத்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு கஷ்டம் நடந்துச்சுன்னா அவனுக்கும் கஷ்டம் நடக்கணும். அவன் முடிவு இப்படி நம்ம யோசிக்கவே தேவையில்லைங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய சிந்தனைகளை சில நேரத்தில் இது புலம்பிக்கொண்டே, இப்படிப்பட்ட அரண்கள், this kind of strongholds will control you always, will harm you from the blessing of God. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை, பொறாமை, மனக்கசப்புக்கெல்லாம் நிறைந்த உடனே தேவன் வைத்திருக்கிற நல்ல காரியங்களை நம்ம பார்க்க முடியாம போகிறது. When Asaph realized that, அவனு எப்போ அவர் உணர்ந்தார்னா, வாசிக்க எப்போ இவர் ஐயோ நான் இது தவறு இல்லை, இது தவறா சொல்லிட்டேனே, he felt that he was wrong, he was break free when he வாசிக்க கேட்போம் எப்ப அது என் பார்வைக்கு வசனமாக இருந்தது, நிச்சயமாக நீர் அவர்களை verse 16 இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, when I entered to the presence of God, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது, இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு நன்மை நடக்க மாட்டேங்குது, ஏன் அவர்களுக்கு தீமை நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போய் நிற்கும் பொழுதுதான் he felt that something has missing in my life. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் பார்க்கறதுக்கு. நான் இவ்வளவு நாள் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன், மற்றவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். மற்றவர்களுக்கு நன்மை நடக்கிறது, மற்றவர்கள் சுகமா இருக்கிறாங்க, மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஆனா எனக்கோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா நான் எதை பார்த்திருக்கேன், எப்ப அவர் உணர்ந்தாரு, when he realized that, when he entered to the presence of God, he felt that he was wrong. வாசிக்க கேட்போம். வாசிங்க 21வது வசனம் வாசிங்க. இப்படியாக மனம் கசந்து என் உள்ளத்திரங்களிலே குத்துண்டேன். அடுத்தது, நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் பிரசன்னத்துக்கு போலனா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் நம் போதகர்கள்லாம் சொல்றாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நில்லுங்க, ஆண்டவரிடத்தில் பேசுங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. உங்களுக்கு என்ன மனக்கவலை, என்ன மாதிரியான பிரச்சனை, என்ன மாதிரியான சோதனை, நீங்க ஆலயத்திற்கு வாங்க. ஆலய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது you will have freedom, you will set
ஃப்ரீ. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? விடுதலை செய்வார். ஆமென். அப்பதான் ஒரு உணர்ந்தாரு. வாசிங்க 23வது வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு கூட நான் எப்பொழுதும் எங்க இருக்கிறேன்? ஆண்டவர் கூட இருக்கிறத நான் மறந்துட்டேன். அல்லேலூயா. I always see to the negative things. நம்ம உலகத்தில் என்றைக்குமே கட்டுதற்கு நன்மை இருக்குது, வெற்றியில் கூட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது தானே. அதே போல தான் உலகத்தில் கெட்ட காரியங்களே மற்றவங்களுக்கு என்ன நடக்குது, மற்றவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது, மற்றவங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதே நம்மளுக்கு அந்த சிந்தனை பழகி போச்சு. ஆனால் இங்கே அவர் பார்க்குறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதை விட பெரிய காரியம் ஆண்டவர் என் கூட இருக்கிறத நான் பார்க்க மறந்துட்டேன். ஹல்லேலூயா. Always we will concentrate in our problems, but we forget to concentrate in God's good things. வாசிக்க கேட்போம், வாசிங்க. என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். ஆண்டவர் என்ன வலது கையை பிடித்து தாங்கி இருக்கிறாரு. அது எனக்கு தெரியாம போச்சு. அடுத்தது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். முடிவில் ஆண்டவர் என்ன செய்யறார்? அவருடைய பிள்ளைங்களை சில உபத்திரமும் கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு நன்மை நடக்கட்டும். என்ன உபத்திரம் வந்தாலும் அட் தி எண்ட் ஆண்டவர் தான் முடிவை கொடுப்பாரு, நன்மையை செய்வார், விடுதலை தருவார், கிருபைகளை தருவார். அட் தி எண்ட் அதான் ஸ்டார்டிங் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் இந்த எண்டிங் இருக்குல்ல, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எண்டிங் நம்மளால முடியாதுங்க. தட்ஸ் வை ஜெரமியா சேஸ், ஜெரமியா chapter 10 verse 23-24, அவர் என்ன சொல்றாரு? Lord, I know that people lives are not their own. மனுஷனுடைய வழிகள் அவனால நடக்கிறதல்ல. Not because of you. Your life is not because of you. நம்முடைய வாழ்க்கை நீங்க யார் நினைக்கிறேன் என்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படி யாராச்சும் இருக்கிறீங்க? இல்லைங்க. குறிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் தான் நம்முடைய நடையை என்ன செய்கிறார்? He will organize your family, your future, your work. உங்க வேலை, உங்களுடைய எல்லா காரியத்தையும் இதை வழி நடத்துகிறவர், செவ்வாய்ப்படுத்துகிறவர் யாரு? ஆண்டவர். பாருங்க, ஆசாப் சொல்றாரு, ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. when he entered to the presence of God, he realized that ஆண்டவர் என் கூட இருக்கிறானோ, என்னோட முடிவை நீங்க தான் ஆண்டவரை பார்த்துக்கிறீங்க. ஐசே நான் ராங்கா சொல்லிட்டேன் ஆண்டவரே, நான் மனுஷனை பார்த்து ஆரம்பிச்சுட்டேன். ஆமென். பேதுரு கடல் மேலே நடந்தார். ஆண்டவர் சொன்னார் நீ நடந்துவான்னு சொல்லும் பொழுது பேதுரு சொன்ன, ஆண்டவரே நடக்கலாமா, நீ நடந்துவான்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் தூரம் நடந்தார். ஆண்டவர் பார்த்து கொண்டே நடந்தார். ஆனால் அவர் இந்த கடலை பார்க்கும் பொழுது கீழே முழுகிட்டார். ஹல்லேலூயா. ஏன்? கடலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, அதே ஜெரமியா chapter 12 verse 1, எரேமியா 12:1 வாசிக்க கேட்போம். what Jeremiah says here, வாசிங்க. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தாவே, உம்மோடு நான் வழக்காடே போனால் தேவனீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு கூட நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? பாருங்க, why does the way of the wicked prosper? ஆகாதவர்களின் வழி, அவன் துன்மார்க்கன், அவன் கெட்டவன், அவர்களுக்கெல்லாம் வழி என்ன செய்கிறது? நடக்குது. ஆனால் எனக்கோ நடக்க மாட்டேங்குது. at the end அவர் சொல்றாரு, அந்த ஜெரமியா chapter 10 வாசிக்க கேட்போம். then he realized, அவர் என்ன அவர் சொல்ல வர்றாரு? மனுஷனுடைய வழி அவனால் ஆகுறது அல்ல. யாருனாலுங்க ஆகுது? ஆண்டவர்னால. because of God, he organized my life, he organized my things. அவர்னால தான் இது ஆகுது.
Look at Ecclesiastes. அந்த பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிங்க. சாலமோன் இதில் சொல்லியிருக்கிறாரு, ஐயா நீ ரொம்ப கனவு காண்டாத, அது நடந்ததுக்கு ஒரு காலம் இருக்குது. He made everything beautiful in its time. அவர் எல்லா காரியத்திலும் நேர்த்தியாக செஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் சொல்ற, இன்னைக்கு படிச்சல பிறக்க ஒரு காலம் இருக்கிறது, இறக்கம் ஒரு காலம், எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? He has planned everything in this world. Each one of us, ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? அந்த நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாரு? வாசிக்க கேட்போம். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆண்டவர் நான் மிஸ்டேக் செஞ்சுட்டேன், இதை நான் திருப்பி இல்லைங்க. ஆண்டவர் என்னைக்கும் மிஸ்டேக் செய்வாரா? இல்லை. He will never do mistake. Human can do mistake. Hallelujah. Human can worry it. Human can murmur it. புலம்பலாம், அழுகலாம். ஆனால் ஆண்டவர் மிஸ்டேக் செய்யவே மாட்டாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியா பிளான் பண்ணி பக்காவா வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, வாசிக்க கேட்போம். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனுஷன் கண்டுபிடி. யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்குது உங்களுக்கே தெரியாதுங்க. verse 12 வாசிக்க கேட்போம். 12வது வசனத்தை வாசிங்க. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு கூட இருக்கையில் நன்மை செய்வதே அல்லாமல் வேற நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். verse 13 வாசிக்க கேட்போம். அன்றையும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவித்து தேவனுடைய நீங்க நல்லா இருக்கிறதும் நல்லா இருக்காததும், ஆனா ஆண்டவர் எல்லாத்துக்கும் நன்மை செய்திருக்கிறார். நீங்க நல்லா இருக்கிறது, புசிக்கிறதுக்கு, வேலை செய்வதற்கு, உயிரோடு இருக்கிறதுக்கெல்லாம் யாருங்க தயவு செய்வா? ஆண்டவர் தான். ஐயா இன்னைக்கு என் கையில் வேலை இருக்கு, உங்களுக்கு வீட்டில் தண்ணி இருக்குதா? வீட்டில் தண்ணி இல்லாமல் யாரும் இருக்கிறீங்களா? என் வீட்டில் தண்ணியே இல்லை, இன்னைக்கு குளிக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு சாப்பாடே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற ஒரு ரொட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு கைப்பிடி அரிசியாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே ஒரு அளவு கலசத்தில் எண்ணெய் இருந்தாலும் சரி, எது இருக்குதோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கொஞ்சத்தை எனக்கு தந்தீங்களா ஆண்டவரே, இதை கொண்டு ஆண்டவரே உங்களை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் அதை பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்க. verse 14 வாசிங்க. 13 and 14 வாசிங்க. தேவன் செய்வது எதுவோ, தேவன் செய்வது, நல்லா கவனிங்க. தேவன் இதுதான் ஆசா பார்க்க மறந்துட்டாரு. ஆமென். அந்த சங்கீதம் 73 அதை பார்க்க மறந்துட்டாரு. இன்னைக்கு most of us we are seeing others what they have. அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குது, அவங்க ஏன் அப்படி நடக்குது, ஏன் அவங்க வீட்டில் அப்படி நடக்குது, ஏன் எனக்கு நடக்கும், அப்படி கம்பேரிசன் வேணாம். கம்பேரே பண்ணாதீங்க உங்கள் லைஃபை. ஆமென். பாருங்க, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அவர் சொன்னார்னா சொன்னதுதான். அவர் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இடைப்பட்டார்னா அந்த காரியத்தை யாருமே மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களேன், முடிச்சிடுங்க. அந்த வசனத்தை வாசித்து முடித்து விடுவோம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிற்கும் என்று அறிவேன். அதோடு கூட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதில் கூட்டவும் முடியாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் முடியாது. மனுஷன் தம் சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செஞ்சு வச்சிருக்கிறாரு. சில நேரத்தில் ரொம்ப ஆட்டமா ஆடுற மனுஷனுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்வாரு? உட்கார வச்சிருவாரு. ஏன்? பயம் வரணும். ஆண்டவர் சொல்றாரு 43 ஐசையா 43:41 சொல்றாரு, 2 சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அக்னி ஜுவாலை உன் பேரில் பட்டது. காரணம் என்ன? every child of God will go through the process of wilderness.
போய் தான் கஷ்டம் இல்லை அப்படின்னு இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் எல்லாமே கடந்து செல்ல வேண்டும். துன்மார்க்கர்களுக்கு தான் என்னது பிரச்சனையே வராது. அல்லேலூயா. ஆண்டவர் கெட்டவனுங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும். கை விட்டுருவாரு. தெரியுங்களா அந்த வசனம்? அது பைபிள் உள்ள வசனம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் துன்மார்க்கனை கை விட்டுருவாரு, ஆனால் நீதிமான்களையும் ஆண்டவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் நாளைக்கு வரேன், அடுத்த வாரம் வரேன். தண்ணீர் கொஞ்சம் தானே இருக்குது, கால் மட்டும்தான் இருக்குது, உன் தலை மேலே நீ முழுகணும்னு வரல, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்போ எந்தெந்த வாழ்க்கையில் சோதனைகள் பிரச்சனைகள் எந்த கஷ்ட காலம் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. பாருங்க, யாக்கோபு அங்கே மென்ஷன் பண்ணலாம். யாக்கோபு எகிப்தை கடக்கிறப்ப தண்ணீர்களை கடந்திருக்கணும், ஆறுகளை கடந்திருக்கணும், அக்னிகளை கடந்திருக்கணும். அப்ப இருந்த தேவன் இப்பையும் என் கூட இருக்கிறார் என்று ஆசாப் அப்பதான் பார்த்து உணர்ந்தார். ஆண்டவர் என் வலது கையை பிடிச்சிருக்கிறாரு. அதை நான் மறந்துட்டேன். எந்தெந்த பிரச்சனையில நான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு இப்படி நடக்குது, இவனுக்கு இப்படி நடக்குது, இவருக்கு இப்படி நடக்குது, அவளுக்கு இப்படி நடக்குது, நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு நடக்கிற ஆண்டவர் என்னை மூச்சு கொடுத்துருக்கிறாரு, என்னை பிழைக்க வச்சிருக்கிறாரு, எழுந்திருக்க வச்சிருக்கிறாரு, உட்கார வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என் கூட இருக்கிறது. அது பெரிய காரியம். 38 years there was a man was laid down at the pool of Bethesda. அந்த பெதஸ்தா குளத்தில் அவர் படுத்து கொண்டிருந்தான். அவன் என்ன செஞ்சு கொண்டிருந்தான்? வாசிக்க கேட்போம். லூக் சாப்டர் வாசிங்களே, சாப்டர் 12, ஜான் சாப்டர் 5, யோவான் 5வது அதிகாரம் வசனம் 1 வாசிக்க கேட்போம். 1லேருந்து 7 வரை நம்ம வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. இவன் ஆசாப்பும் இப்படிதான் மற்றவர்களை பார்த்து கொண்டிருந்தாங்க. இந்த குளத்தில் உள்ளவர் இப்படிதான். அவங்களுடைய நோக்கங்கள் எண்ணங்கள், மற்றவங்க என்னாச்சும் எனக்கு செய்வாங்க, மற்றவங்க எனக்கு என்னாச்சும் உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதனுடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெசஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகள் குருடர், சப்பானிகள், சூப்பின உறுப்பு உடையவர்களும் முதலான வியாதிஸ்தர் அநேகர் படுத்து இருந்து தண்ணீர் எப்போது கலக்கும். தண்ணீர் கலக்கும் பொழுது அங்க இருக்கிற குஷ்டரோகி, குருடன், வியாதி நிறைந்தவங்க என்ன செய்வாங்க? அந்த ஒன் டைம் யார் முந்தி போய் அதுல போய் உழுவுறாங்க, சுகம் பெற்றுவாங்க. ஹல்லேலூயா. யார் போய் அதில் உழுவுறாங்களோ சுகம் வந்துடும். they will heal. இங்கே 38 வருஷமா ஒருத்தர் இருக்கிறான். அது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தெரியல. வாசிக்க இப்போ வாசிக்கல. ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீர் கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எய்ட்ஸா இருந்தாலும் அதுல சுகம் வந்துடும். அடுத்தது 38 வருஷம் வியாதி கொண்டு இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதி 38 வருஷமா யார் பார்த்தாங்களே, இவன் எப்படி போனாலும் போட்டோம் அப்படின்னு இருப்பான். ஆனா இயேசு அவரை பார்த்தார். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை பார்க்கின்ற கர்த்தரா இருக்கிறார். 38 வருஷமா இருக்கலாம், 12 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 6 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், இல்ல 40 வருஷமே இருக்கட்டும். ஒண்ணு உங்களுக்கு நடக்கல, ஆனா இயேசுவுக்கு தெரியும் நீங்க கடந்து போற சூழ்நிலை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பார்த்த உடனே அந்த 38 வருஷம் அன்னைக்கும் சொல்லாம அவனுடைய வேதனையை சொல்றான். ஆண்டவர்கிட்ட வாசிங்க.
வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே. இதே நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? 38 வருஷமா எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியாச்சும் கேட்டிருப்போம். ஹல்லேலூயா. நான் இவர் சொன்னார், வாசிங்க. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுறதுக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் போயிட்டு எனக்கு முன்னாங்க போய் விழுந்துடுறான். இது எத்தனை வருஷம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கணும்? 38 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னது? யாராச்சும் எனக்கு உதவி செய்வாங்க, யாராச்சும் எனக்கு உதவி செய்வாங்க. மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஒருவேளை அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கும், அவனுக்கெல்லாம் சுகம் கிடைக்குது, எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பொறாமை வந்திருக்கலாம், ஒரு எரிச்சலும் வந்திருக்கலாம், மனக்கசப்பு வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, அவனுடைய பிரச்சனையை சந்திக்க இயேசு நேரடியாக வந்தார். அதே போல இன்றைக்கு உங்களுடைய மனக்கசப்புகளா, பொறாமைகளா, இல்லை உங்களுடைய சிந்தனைகள், நம்முடைய சிந்தனைகள் வேறு இடத்துல இருக்கிறதா? அல்லேலூயா. இதிலிருந்து விடுபட கர்த்தர் உங்களுக்கு நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, Proverbs 20:24 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 20:24 வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். யாருனால நடைகள் வாய்க்கும்? இதான் ஆசாப் ராஜா பார்க்க மறந்துட்டாரு. அந்த குளத்தில் இருந்த பிரதேசத்தினால் 38 வருஷமாய் இருந்த மற்றவர்களுக்கு எனக்கு உதவி செய்வாங்க, மற்றவர்கள் எனக்கு நன்மை செய்வாங்க, மற்றவர்களால் தான் எனக்கு காரியம் ஆகும்னு அவர் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் ஆண்டவர்னால தான் வாய்க்கும். வேற பாருங்க, வேற யாரு வந்தாலும் உங்களுக்கு அந்த காரியம் வாய்க்காது. ஏன் இவ்வளவு நாள் தடை? ஏன் தண்ணீர்களை கடக்கணும்? ஏன் ஆறுகளை கடக்கணும்? ஏன் இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன்? காரணத்துக்கு அங்க ஆண்டவருடைய செயல்பட, ஆண்டவருடைய அற்புதம் நடக்க, ஆண்டவருடைய காரியங்கள் நமக்காக செய்வதற்கு தான் ஆண்டவர் இதை கடக்க செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய காரியம் நடக்கணும். ஏதோ ஒரு காரியம், மகிமையான காரியம் ஆண்டவர் என் வாழ்க்கையில வச்சிருக்கிறதுனால இந்த கஷ்ட காலத்தை நான் கடந்து போகிறேன். ஆமென். இந்த காரியத்தை நான் அனுபவிக்கிறேன். காரணம், என் வாழ்க்கையை, என்னுடைய வழிகளை, உங்களுடைய வாழ்க்கையை அந்த ஆர்கனைஸ் பண்ணுறது ஆண்டவர் தான். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? எஸ்ல நான் இவ்வளோ தான் என் சொந்த ஞானத்தில் நான் செயல்பட்டுட்டேன். என் வாழ்க்கையை நடத்துகிறது யாரு? மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால ஆசாப் சொல்றது Psalm 73, there is no one like you in heaven. யார் பரலோகத்தில் உண்மை எல்லாமே வேறு தேவன் இல்லை ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் காரியங்களே. வாசிங்க கேட்போம். 73 the last verse அவர் சொல்றாரு, எனக்கோ எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். பாருங்க 24வது வாசிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. அதை காண மறந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நடத்துகிறது ஆண்டவர் தான் நம்ம நடத்துறார். ஆலோசனை நம்ம மனுஷனுடைய ஆலோசனை கேட்கறதை காட்டிலும் நம்ம செல்ஃப் தாட் இருக்கும். நம்ம செல்ஃப் தாட் சொல்லும், இதுதான் சரி அப்படின்னு நமக்கே நம்ம ஆலோசனை சொல்லுவோம். சம்டைம்ஸ் we will teach God. ஆண்டவருக்கே நம்ம என்ன செய்வோம்? அறிவாளி ஆயிரும். ஆண்டவருக்கே புத்தி சொல்லுவோம், இப்படி இல்லை ஆண்டவரே, இப்படி தான் ரைட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே ஆலோசனையின்படி நீங்கள் என்னை நடத்தி முடிவில் the எண்டில் என்ன எனக்கு முடிவிலே என்னை மகிமையில் ஆண்டவர் இந்த சரியான ஹைட்ஸ் போகிற வரைக்கும் நம்மளை என்ன செய்வார்? வழி நடத்துவார். தட்ஸ் அவர் டெஸ்டினி. எங்கே யார் நம்முடைய எண்ட் எங்கே இருக்குது? ஆண்டவர் கருத்தில் இருக்கிறது. நம்முடைய டெஸ்டினி எங்கே இருக்குது? அதனால தான் சில பாதைகள் நம்ம எவ்வளவையோ பிளான் பண்ணுவோம், அது வாய்க்கவே வாய்க்காது.
நம்முடைய சிந்தனைகள் என்னது? ஏன் இப்படி நடந்துருச்சு, ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் மற்றவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு நடக்கலன்னு போராடி கொண்டு இருப்போம். நம்ம ஒன்று மறந்துட்டோம். ஏஸ்ல அப்போ நான் ஐ லீவ் இட் டு காட். என்ன சொல்லணும்? எப்படி பிரேக் ஃப்ரீ ஆகுறது, எப்படி நம்ம விடுபடணும்? முதலாவது அவங்க ஆண்டவர் சமூகம்னு வந்து அவர் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது தான், அவர் சமூகத்தில் நான் கேட்கும் பொழுது தான், அவர் சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது தான் ஆண்டவர் என் பக்கமாக திரும்புவார். அப்போ தான் எனக்கு தெரியும், எஸ் தேர் இஸ் காட். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என் வாழ்க்கை என்னால் நடக்கிறதில்ல, ஆண்டவர் தான் நடத்துகிறார். அதனால் இந்த கன்க்ளூஷனை நான் யார் கையில் கொடுக்குறேன்? ஆண்டவர் கையில் நான் கொடுத்துட்டேன். ஆண்டவரே, நான் இனிமேல் யோசிக்க தேவையில்லை, ஒன்று செய்வேன். எனக்கு என்ன நடக்குதோ அது நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் செஞ்சால் அது சரியாகும். நான் செஞ்ச ஆண்டவரே, நான் புலம்பிக் கொண்டு தான் இருப்பேன், அரண்களில் மாட்டிக்கொண்டு இருப்பேன், கஷ்டப்பன் மாம்சத்தோடு கூட நான் போராடி கொண்டு இருப்பேன் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் நடத்தின சரியான பாதையில் நடத்துவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Luke chapter 12 verse 16 and 21. இதுலேயும் அவன் என்ன செஞ்சான் வாசிக்க கேட்போம். லுக் இந்த பேரபிளில் அவர் ஆண்டவர் சொன்னார் ரிச் ஃபுல். இந்த பேரபிள் எடுத்துக்கொள்வோம். லுக் சாப்டர் 12 verse 16 and 21 வாசிக்க கேட்போம். 16 to 21. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ளவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இவன் தான் அறிவாளி. அந்த 73ல சொல்லுகிற அறிவாளி, திறமசாலி, அவனால் காரியம் சாதிக்க முடியும். அவன் என்ன நினச்சான்? அவன் செல்ஃப் தாட்டில் சொல்கிறான். ஆமென். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன தெரியும் பிரியமானவர்களே, இந்த இங்கிலீஷில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த வார்த்தையை? இங்கிலீஷில் வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட். அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, நம்மளுக்குன்னு வந்து ஒரு என்ன இருக்கும், நம்மளை பார்க்க ஆரம்பிப்போம். இதுதான் சரி. சில நேரத்தில் என்ன செய்வோம், ஐயோ இது சரியில்லை, எனக்கு ஏன் அப்படின்னு. இதுதான் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட். தன் நிலைமையை குறித்து எடை போடுவது. அவங்க இவர் என்ன நினச்சிக்கிறார்? தன் நிலைமையை என்ன நினச்சிக்கிட்டாரு? என்னால் எல்லாமே செய்ய முடியும். வாசிக்க கேட்போம், வாசிங்க. ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ளவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அடுத்தது, அப்பொழுது அவன் செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைத்த தானியத்தை என் பொருளை அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உமக்காக அநேக வருஷங்கள் அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்துமா. எல்லாமே நான் செய்தது வாய்க்கும் கட்டி எல்லாத்தையும் சம்பாரிச்சு சேர்த்து வைத்து ஒரே நாள்ல நம்ம எல்லாம் அனுபவிக்கலாம், இதெல்லாம் பிளான் போடலாம். அட் தி எண்ட் யார் கையில் இருக்கு முடிவு? ஆண்டவர் சொல்ற வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி மதிக்கெட்டனே, நீ ஒரு முட்டாள்டா. அடுத்தது, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இந்த ராத்திரியே எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப அந்த எண்டு யாருக்கு தெரியுது? ஆண்டவருக்கு அவனோட எண்டு தெரியுது. அவனுக்கு அந்த எண்டு தெரியல, ஸ்டார்டிங் தெரியுது, அந்த மிடல் தெரியுது, ஆனா எண்டு எங்க போய் முடியும்னு அவனுக்கு தெரியல. ஆனா இப்ப ஆசாப் சொல்றாரு, ஐயோ நான் இவர்களெல்லாம் பார்த்தனே, நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்பொழுது தான் என்னோட எண்டு தெரியுது, முடிவில் ஆண்டவர் என்ன மகிமையை நடத்துவார். ஆண்டவரே உங்களை எல்லாமே எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வெளியிலே ஒருவேளை பிரியமானவர்களே நீங்கள் இந்த மாரி ஆசாப்பை போல ஒரு மனம் கசந்து ஏதோ ஒரு காரியத்தில் பொறாமைகள்லாம் எனக்கெல்லாம் வருது ஆண்டவரே, இப்படி என்ன ஒரு ஸ்ட்ராங் ஹோலை போல என்னை அப்படியே என்ன செய்கிறது, அடைத்து கொண்டிருக்கு, அரண்கள் என்னை சுற்றி இருக்கிறது, என் வாழ்க்கையா இப்படி இருக்குது, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்னையே நான் ஆண்டவரே புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இனிமேல் அதை பார்க்கிறதோட உங்களை பார்ப்பது எனக்கு நல்லது. கடைசியில் அந்த 73 verse கடைசி verse பாருங்களேன். ஆண்டவர் என்ன இந்த ஆசாப் என்ன சொல்கிறாரு? எனக்கோ ஆசிங்க, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் மற்றவங்க காரியத்தில் பார்க்கறதோட அவன் இன்னைக்கு நல்லா இருக்கான்,
அவனுக்கு காணி இருக்குது, வேலை இருக்குது, வீடு இருக்குது, சிரிக்கிறான், சமாதானமாக இருக்கான், அவனுக்கு நோய் இருக்கு. ஆனால் எனக்கு சில வியாதி இருக்குது. ஐயா, நீங்கள் வியாதி இருந்தாலும் அந்த வியாதி நம்மளை மேற்கொள்ளாதே. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனை இதை மேற்கொள்ளாது. ஆனால் எனக்கோ எது தெரியுமா ரொம்ப நல்லதாக இருக்குது? வாசிக்க கேட்போம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திரு. எனக்கு தெரியும் என்னுடைய லைஃபுக்கு ஆனர் நான் இல்லை, என் லைஃபுக்கு ஆனர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸோ ஒருவேளை பொறாமை, மனக்கசப்பு, எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது இருந்தா, பிரியமானவர்களே, நான் ஆண்டவர், என்னுடைய ஆன்சர் எங்கே இருக்குது? ஆண்டவர் கையில் இருக்குது. என் வாழ்க்கையை யார் நடத்துகிறா? ஆண்டவர் தான் நடத்த முடியும். ஆக ஆண்டவர், இந்த மாலைவேளையிலே நான் உங்களை சார்ந்து நிற்கிறது, உங்கள் சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, நீங்கள் நிறையா பேர்கிட்ட நிறையா காரியங்களை போய் சொல்லியிருக்கேன். இது நடக்குது, அது நடக்குது, இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆள் ஆண்டோடைய சமூகத்தில். ஆசாப் சரியான காரியத்தை செஞ்சார். எங்கே? ஆண்டவரே, இவ்வளோ நாள் இதை பார்த்தேன், ஆனால் உங்கள் சமூகத்தில் நான் பிரவேசிக்கும் பொழுது பைபிளை தூக்கி ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் ஆராதித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை பற்றி நான் உங்களிடத்தில் விவரித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆசாப்புடைய கண்களை திறந்தார். அதே போல் இந்த ராத்திரி வெளியிலே நீங்கள் விடுபடும்படியாக ஆண்டவர் உங்களை விடுதலை செய்ய தேவ சமூகத்திலே சார்ந்து நில்லுங்கள். பிரியமானவர்களே, மன கசப்புகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கசப்புகள், தோல்விகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுவாராம். வாருங்கள், கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வாராக என்று சொல்லி நம்ம அப்படியாக இருந்து shall we stand and pray to God. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் செய்வதற்கு நம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.